அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. யாரெல்லாம் 2021க்கு அப்புறம் சரிங்களா, திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைஞ்சதுக்கு உடனே தள்ளுபடி செஞ்சாங்க. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் 2021க்கு அப்புறம் வாங்கிய நகை கடன்கள் 5 பவுனுக்குள்ள இருக்கணும். 40 கிராமுக்குள்ள இருந்தது அப்படின்னா உங்களுடைய நகை கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்ட வங்கிகள்ல நீங்க இந்த நகை கடன் அடமான வைத்திருந்தால் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் இந்த தள்ளுபடி தொகையாக தள்ளுபடி செய்வதற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 6000 கோடியை யாரெல்லாம் பயன்பெற போறாங்க அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் இந்த ஒரு வீடியோவில் இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நகை கடனை பொறுத்த வரைக்கும் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு அப்படின்றதுக்கான தெளிவான துல்லியமான விளக்கமும் இந்த ஒரு வீடியோவில் இருக்க போகுது. தெளிவா சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம தொடர்ச்சியா பார்க்கறதுக்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் அப்டேட்லாம் ரெகுலரா நம்ம சேனல்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாங்க. இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யாரு பட்டியலை தயாரிக்க அதுக்குன்னு தனியா ஒரு குழு அமைச்சு கிட்டத்தட்ட 51 விதமான ஆவணங்களை சேகரிச்சு அதுல உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதன் பின்னர் தான் அதுல சரியா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசே தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த நவம்பர் 2021 அதாவது தேதி தமிழக கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு தகுதியுள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்று துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நகைக்கடன் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதியற்றவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த குழு தயாரிக்கும் பட்டியல் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னதாக நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர் கடன்கள், நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்திருந்தாங்க. சரிங்களா? கடன் தள்ளுபடி பெற வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் நிறைய முறைகேடுகளை நடந்து கண்டறியப்பட்டதால் அதை களையும் பணியில் தமிழக அரசு தீவிரம் காட்டி வந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த நகை கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யாரு, அவங்க எப்படி செலக்ட் பண்றாங்க, அந்த 51 விதமான டாக்குமெண்ட்லாம் என்னென்ன, ஆவணங்கள் என்னன்றத தெளிவா பார்க்கலாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து
அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு நிறுவனங்களில் ஒரு குடும்ப அட்டையில் இடம்பெற்ற குடும்ப உறுப்பினர் 31/3/2020 அப்புறம், ஓகேங்களா, இந்த 2021க்கு அப்புறம் 5 பவுனுக்குள்ள இருக்கணும். 40 கிராமுக்கு மிகாம, கீழே அதிகமா இல்லாம, குறைவாக இருக்கணும். நபர்களுக்கு ஈடாக பெற்ற மொத்த நகை கடன்களில் அரசாணை பிறப்பிக்கப்படும் நாள் வரை நிலுவையில் உள்ள தொகையை பகுதியாக செலுத்தியது நீங்களாக மீதமுள்ள பொது நகைக்கடன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, 2021க்கு அப்புறம், சரிங்களா, நீங்க உங்களுடைய நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுல நீங்க பாதி நகைக்கடன் தள்ளுபடியை கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பாதிக்கு மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்கும். ஏற்கனவே நீங்க கட்டின தொகை மீண்டும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் பரவாயில்லை, பாதி தள்ளுபடி ஆனாலும் நமக்கு தேவை தள்ளுபடி தொகை தான். ஓகேங்களா. அடுத்ததான் பொது நகைக்கடன்கள் பெறுவதற்கு இறுதி நாளாக நிர்ணயிக்கப்பட்டது 31/3/2021 சொல்லியிருந்தாங்க. அது கடன்தாரர், அதாவது குடும்பத்தினர் நகைக்கடன்களின் கணக்கில் அவர்கள் அவர் பகுதியாக செலுத்தியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்காதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இதுல யார் யார் பயன்பெற போறாங்கன்றதையும் சொல்றான். யார் யார் தகுதி உள்ளவங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுல தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு முகாம்களை வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டைகள் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யாருன்றதை பத்தி பார்ப்போம். குடும்ப அட்டை எண்ணை அதாவது ரேஷன் அட்டை நம்பரை தப்பாக வழங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் எண்ணை தப்பாக வழங்கினீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியில கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 2021 ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி வாங்கியிருந்தீங்க, இல்ல பயிர்க்கடனே வாங்கியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 2021க்கு அப்புறம் பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள், ஓகேங்களா, நீங்க தள்ளுபடி பெற்றிருந்தீங்க அப்படின்னா, பயிர்க்கடன் வாங்கி தள்ளுபடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயிர்க்கடனும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நகைக்கடன், ஓகேங்களா. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது 40 கிராமுக்கு மேலேயோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. போலியா நகைக்கடன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஆதார் அட்டையில உங்களுக்கு அட்ரஸ் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த அட்ரஸ்ல இருந்தது, இந்த மாநிலத்தோட அட்ரஸ் இருந்ததுன்னா உங்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி எப்போ கம்ப்ளீட்டா பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் முதல் வாரத்துல முடிஞ்சு அதுலயே அந்த வாரத்திலேயே உங்களுக்கு யாரெல்லாம் தகுதி உள்ளவங்கன்னு சொல்லிட்டு பேர் லிஸ்ட், நேம் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க நார்மலா போயிட்டு நகையை மீட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இன்னைக்கான வீடியோ ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.